வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். அரசு கொறடா மற்றும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளராக நேரு வைத்தியநாதன் பதவியேற்பு. முதல்வர், அமைச்சர்கள், கட்சி பிரமுகர்கள் வாழ்த்து. புதுவை காரைக்காலில் சலூன்கள் நாளை மூடல். ஆரியாங்குப்பம் பார்சல் குண்டுவெடிப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தல். இலாக்கா ஒதுக்கியதும் ராஜவேலு சுறுசுறுப்பு. மக்கள் நல பணிகளை நிறைவேற்றுவது குறித்து துறை அதிகாரிகளுடன் அதிரடி ஆய்வு. இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டமன்ற வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன் ஆகியோர் அரசு கொறடா மற்றும் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் பதவியை ஏற்றுக்கொண்டனர். புதுவையில் ரங்கசாமி தலைமையிலான அரசு அமைந்த பின்னர் புதிய அமைச்சர்களுக்கு 23 நாட்களுக்கு பின்னர் இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதேபோன்று அரசுக்கு ஆதரவளி தரும் VMC சிவகுமாருக்கு சாராய வடிசாலை வாரியமும், அங்காளனுக்கு பிப்டிக்கும் வழங்கப்பட்டது. இது தவிர உருளையன்பேட்டை தொகுதி MLA நேருவிற்கு அரசு கொறடாவாகவும், லாஸ்பேட்டை தொகுதி MLA வைத்தியநாதன் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளராகவும் நியமிக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக சட்டசபை அலுவலகத்தில் உள்ள அரசு கொறடா அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பேற்றார். அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோன்று லாஸ்பேட்டை தொகுதி MLA வைத்தியநாதன் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளராக பதவியேற்கும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை சட்டசபை வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். ஆரியாங்குப்பத்தில் கூரியர் பார்சல் குண்டு வெடித்து இளம்பெண் பலியான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி புதுவை மற்றும் காரைக்காலில் சலூன் கடைகள் மூட அதன் உரிமையாளர்கள் முடிவெடுத்துள்ளனர். புதுவை ஆரியாங்குப்பம் சோலை கவுண்டர் வீதியில் வசிக்கும் பன்னீர்செல்வம் மகள் ஜோதி கூரியர் பார்சலை திறந்து பார்த்தபோது அதிலிருந்த குண்டு வெடித்ததில் அவர் படுகாயமடைந்து மரணமடைந்தார். இந்த வழக்கில் வெடிகுண்டு பார்சலை அனுப்பியதாக அருணகிரி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும், கொலையாளிக்கு கடுமையான தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதுடன் ஜோதியின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவை மற்றும் காரைக்காலில் திங்கட்கிழமையன்று சலூன் கடைகள் அனைத்தும் மூடப்படும் என்று மருத்துவர் நாவிதர் குல மரபினர்கள் தலைமை சங்க தலைவர் காசிநாதன் அறிவித்துள்ளார். புதுவையில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து தனது துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ராஜவேலு ஆய்வு மேற்கொண்டார். புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் கடந்த 23 நாட்களாக இலாக்கா ஒதுக்கப்படாத நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று மாலை இலாக்கா ஒதுக்கப்பட்டது. இதில் அமைச்சர் ராஜவேலுவிற்கு சமூக நலம், ஆதி திராவிடர் நலம், மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம், பிற்படுத்தப்பட்டோர் நலம், தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு, சுற்றுலாத்துறை போன்ற துறைகள் ஒதுக்கப்பட்டது. இதனையொட்டி தனது துறையை சேர்ந்த அதிகாரிகளுடன் அமைச்சர் ராஜவேலு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் தற்போது நடைபெறும் திட்டப்பணிகள், செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள், சிறப்பு திட்ட நிதி, சுற்றுலா மேம்பாட்டு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் அசோகன், சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவகுமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை ஜெய் இந்துஸ்தான் ரோலர் ஸ்கேட்டிங் கிளப் சார்பில் ஸ்கேட்டிங் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு சங்கத்தின் தலைவர் இளங்கோ, செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டினார். புதுவையில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பாரத் நிர்மான் கருத்தொலி பேரணியை கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் துவக்கி வைத்தார். புதுவை நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் பாரத் நிர்மான் கருத்தொலி பேரணி ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. இதனை கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராஜா துவக்கி வைக்க கருத்தொலி இயக்க ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார், நாட்டு நலப்பணி திட்ட மாநில இணைப்பு அலுவலர் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர்.
அரசு மருத்துவமனையில் தொடர் கருத்தரங்கு. இதய அதிர்வலையின் பயன்பாடுகள் குறித்து செவிலியருக்கு டாக்டர் ஸ்ரீனிவாசன் விளக்கம். உழந்தை கீரப்பாளையம் அய்யனார் கோவிலில் கொடிமர கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. Get your own look, get your own style, get your own shades, get a new life. Get it, get it, get it, get it, get it all right. Get it all in Ramses. Get all the leading branded shirts and trousers only in Ram Silks, Pondicherry. Get it, get it, get it, get it, get it all right. Get it all in Ramses. Get your own look, get your own style, get your own shades, get a new life. Get it, get it, get it, get it, get it all right. Get it all in Ramses. Get all the leading branded shirts and trousers only in Ram Silks, Pondicherry. Get it, get it, get it, get it, get it all right. Get it all in Ramses. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் விஜயகாந்த் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது என்று தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில தேமுதிக வடக்கு மற்றும் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ரெட்டியார்பாளையத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மாநில பொறுப்பாளர் ராமதாஸ் முன்னிலை வகிக்க வடக்கு மற்றும் மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கட்சி தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளையொட்டி சுவர் விளம்பரம் செய்வது, அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை, முதியோர்களுக்கு அன்னதானம், ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், இரத்த தானம் போன்றவை செய்வதென்று முடிவெடுக்கப்பட்டது. இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை வினோபா நகரில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவை வினோபா நகர் சூசையப்பர் ஆலயத்தின் இளையோர் சபை புனித மேரி கண் பராமரிப்பு மையம் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் பிற்பகல் வரை நடைபெற்றது. டாக்டர் அமரராஜா தலைமையில் நடைபெற்ற முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் கண் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை நடத்தப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை பிரான்சிஸ் ஜோசப் தலைமையில் சூசையப்பர் இளையோர் சபையினர் செய்திருந்தனர். புதுவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதயத்தின் செயல்பாடுகளை இதய அதிர்வலை படம் மூலம் துல்லியமாக கண்டறியும் முறைகள் குறித்து டாக்டர் சீனிவாசன் விளக்கம் அளித்தார். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்களின் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதற்கு பயிற்சி இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்க செவிலியர் கண்காணிப்பாளர் தேவகி வரவேற்றார். கருத்தரங்கில் இதயத்தின் செயல்பாடுகளை இதய அதிர்வலை படம் மூலம் துல்லியமாக கண்டறியும் முறைகள் குறித்து டாக்டர் ஸ்ரீனிவாசன் விளக்கம் அளித்தார். அப்போது அவர் பேசுகையில், ஒருவரது இதயத்தின் செயல்பாடுகள் சரியாக உள்ளதா என்பதை கண்டறிய இதய அதிர்வலை தேவைப்படுகிறது என்றார். இதனைத் தொடர்ந்து செவிலியர்களின் சந்தேகங்களுக்கு அவர் விளக்கம் அளித்தார். இதில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த செவிலியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உழந்தை கீரப்பாளையம் கங்கைமுத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உழந்தை கீரப்பாளையத்தில் அமைந்துள்ள ஐயனார் மற்றும் கங்கைமுத்து மாரியம்மன் கோவில் கொடிமர கும்பாபிஷேக விழாவினையொட்டி கடந்த 2 தினங்களாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற யாகசாலை பூஜைகளுக்கு பின்னர் ஐயனாருக்கும் கொடிமரத்திற்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவையில் பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் நடைபெற்ற சமச்சீர் கல்வி திட்டம் தொடர்பான கருத்தரங்கில் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் சமச்சீர் கல்வி திட்டம் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் ராஜாநகர் பெரியார் படிப்பகத்தில் சனிக்கிழமையன்று நடைபெற்றது. திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமை தாங்க பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தார். எழுத்தாளர் ஜெயபிரகாசம் சமச்சீர் கல்வி திட்ட எதிர்ப்பும் குலக்கல்வி திட்ட சிந்தனையும் என்ற தலைப்பில் ஆய்வுரை நிகழ்த்த வங்க தேசத்தை உருவாக்கியவர்கள் தமிழ் ஈழத்தை உருவாக்கினால் என்ன என்ற நூலை திராவிடர் கழக கடலூர் மண்டல தலைவர் சம்பந்தம் அறிமுகம் செய்து வைத்தார். ஊழலை ஒழிக்கும் உத்தமர்கள் யார் என்ற குறுந்தகட்டினை திராவிடர் கழக செயலாளர் அன்பரசன் அறிமுகம் செய்து வைக்க ஊழலை ஒழிக்கும் உத்தமர்களா அசாரே பாபா ராம்தேவிகள் என்ற குறுந்தகட்டை துணைத் தலைவர் துளசிராமன் அறிமுகம் செய்து வைத்தார். இதில் பகுத்தறிவாளர் கழகத்தினர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBA International Hospitality and Tourism Management.
Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற வெவ்வேறு நிகழ்ச்சியில் ரோட்டரி மற்றும் லயன்ஸ் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். புதுவை ரோட்டரி கிளப் போர்ட் புதிய தலைவர் பதவியேற்பு விழா ஆனந்தா இன் ஓட்டலில் நடைபெற்றது. முன்னாள் தலைவர் கசிபா லால் வரவேற்புரையாற்ற புதிய தலைவராக சரவணன் பதவியேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக ஐஜி சர்மா பங்கேற்க விழாவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க புதிய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கெனடி நகர் லயன்ஸ் கிளப் கட்டிடத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு வாழ்த்துரை வழங்க முன்னாள் ஆளுநர்கள் செல்வகாந்தி, ஆனந்த டங்க ரவிச்சந்தர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் செஞ்சுரியன் விளையாட்டுக் கழகம் நடத்திய கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை செஞ்சுரியன் விளையாட்டுக் கழகம் நடத்திய முதலாம் ஆண்டு 2020 கிரிக்கெட் போட்டியில் சச்சின் அணி முதல் பரிசையும், யங்லின் அணி இரண்டாம் பரிசினையும், செஞ்சுரியன் அணி மூன்றாம் பரிசினையும் பெற்றது. இதற்கான பரிசளிப்பு விழா உப்பளம் எக்ஸ்போ மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் தலைவர் ரங்கநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 17 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரசு கொறடா மற்றும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளராக நேரு வைத்தியநாதன் பதவியேற்பு. முதல்வர், அமைச்சர்கள், கட்சி பிரமுகர்கள் வாழ்த்து. புதுவை காரைக்காலில் சலூன்கள் நாளை மூடல். ஆரையாங்குப்பம் பார்சல் குண்டுவெடிப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தல். இலாக்கா ஒதுக்கியதும் ராஜவேலு சுறுசுறுப்பு. மக்கள் நல பணிகளை நிறைவேற்றுவது குறித்து துறை அதிகாரிகளுடன் அதிரடி ஆய்வு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.